வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லினோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்கில் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஸோ கார்டன் ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அங்கே வேற ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பாட்டு வந்து பாடுது. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீயே நீயே சாங் ஃப்ரம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அந்த படத்துல இருந்து பாட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு பாய்க்கான பாட்டு தானே, ஒருவேளை முத்துக்குமரன் ஃபேமிலி வருவாங்களான்னு பார்த்தா ஜாக்லினோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டோர் கிட்ட போய் நிற்கிறாங்க. கதவை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா, அதாவது அந்த ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்கல்ல, எல்லா வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அவங்க அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஓடி வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அழுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வெளியே போயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து ஹக் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுது முடிச்சுட்டு அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் இருந்தாங்களா, அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி போட்டு உட்கார ஐ மீன் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டாங்க ஜாக்லின் அந்த எல்லாருமே, ஜெஃப்ரி எல்லாம். ஸோ இவங்க வந்து அவங்க தம்பி தான் நினச்சிட்டு, டே வாடாங்க இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அங்கேயும் வந்து ஷாக் ஆகி, நீயாடா நான் என் தம்பி நினச்சேன்டா அப்படின்ற மாதிரி அவரையும் வந்து ஹக் பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு இந்த மூமெண்ட் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நேற்றுலேருந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜாக்லினுக்கு இது வந்து ஒரு பிக் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளியவே உள்ளே கூட கூட்டு போகல. அதுக்குள்ளே வந்து எப்படி போகுது வெளியே, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏதாவது வேறு மாதிரி உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியவே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து பிக் பாஸ் வீடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.